மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். மாற்றம் வராதனால தான் நீங்க மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா விஜய் சார் மூலமா ஒரு விஷயம் நடக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி தான், வாய்ப்பு கொடுக்கும்போதுதான் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியும். நாங்க பார்க்கல, நானும் பார்க்கல. இது என்னன்னா, விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்கா பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது. மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். 10 நாள் தான் இருக்கு, இன்னும் 1 மாசம். யாரு மூலம் மாற்றம்? தமிழகத்துல மாற்றம் வருமா? இல்ல, ஒரு நாள் ஒரு கட்சியும் ஒரு விஷயம் பண்றாங்க. மாற்றம் வந்துச்சான்றது நான் மட்டும் சொல்ல முடியாது. மாற்றம் வராதனால தான் நீங்க மாற்றம் வருமா என்று கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா விஜய் சார் மூலமா ஒரு விஷயம் நடக்கும்ன்றது நம்மளும் எதிர்பார்க்கலாம். என்னோட ஓட்டு நிச்சயமா டிவிகே தான். ஏன்னா நான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் அவர் நிறைய விஷயங்கள் இப்போ விஷயமா நிறைய விஷயங்கள் இளைஞருக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கும் ஒரு சான்ஸ், வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி தான், வாய்ப்பு கொடுக்கும்போதுதான் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு தெரியும். கன்ஃபார்ம் இந்த வாட்டி வந்து பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். அவர் மூலமா ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை கண்டிப்பா இருக்குன்ற. ஏன்னா அந்த கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்றாங்க கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கூட்டம் கண்டிப்பா ஓட்டா மாறும். சும்மா வந்து விஜய் சார் ஸ்கிரீன்ல பார்த்தவங்க வந்து டாட்டா காட்டணும் அவசியமே கிடையாது. ஒரு மாற்றம் ஏற்படணும், ஒரு விஷயம் நடக்கும்ன்றது எலெக்ஷன்ல திருப்புமுனை நடக்கும் நம்புறேன். கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ. ஜனநாயகன் வந்து லீக் ஆயிருக்கு சார், அதை பத்தி எனக்கு டவுட், நிஜமா லீக் ஆயிருக்கா? இல்ல கேக்குறேன். ஆமா லீக் ஆயிருக்கு சொல்லிருக்காங்க. ஃபுல் படம் லீக் ஆயிருக்கு, நாங்க பார்க்கல, நானும் பார்க்கல. இல்ல ஜனநாயகம் லீக்ல என்ன தெரியுமா, டிவிக்கு நம்மளே சினிமால இருந்து அந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, பெப்சில இருந்து சொன்னாங்க, அமீர் சார் சொன்னார், நிறைய பேர் சொன்னாங்க படத்தை பார்த்தாங்கன்னு. ஏன்னா சரி, விஜய் சாரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சின்ன நடிகராக யாரா இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி 500 கோடி போட்டு பண்றோம். நம்ம ஒரு 2 கோடி 3 கோடியில படம் பண்றோம். ரொம்ப எக்ஸ்பெக்டடான படம் இது. என்னன்னா விஜய் சாரே வந்து பண்ணிட்டேன், அவரே வந்து வலுக்கட்டாயமா ஒரு மாஸ்கா பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது. ஒரு படம் லீக் ஆகுதுன்னா ஒன்று எடிட்டர் சைட்ல இருந்து மூவ் ஆகணும், இல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து மூவ் ஆகணும். அவங்களே இப்படி ஒரு நல்ல படத்தை பண்ணிட்டு, என்னைக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, கையை க்ளோஸ் பண்ணி வச்சு என்ன வரப்போகுதுன்னு ஒரு மாசம் இருக்கும் படத்துல. அதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஸோ டிவிக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும், விஜய் சார் என்ன அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போறாரு, யாரா பார்ட்டியோட ஜாயின் பண்ண போறாங்களா, அந்த எலெக்ஷன் ஜெயிக்க போதா, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்போது அவர் இந்த படத்தை லீக் பண்ண அவசியமே கிடையாது. இந்த படத்தோட விஷயங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் லீக் பண்ணிட்டு அந்த நஷ்டத்தை அவரை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும்னு. அவர் சினிமாவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒரு நல்ல ஒரு நடிகர். கரெக்ட் டைமுக்கு வராரு, கரெக்டாக நடிச்சுட்டு ஒரு பாட்டு வேலையை பார்த்துட்டு. அந்த விஷயத்தை விஜய் சார் பண்ணுவாரான்னு எனக்கு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக கிடையாது. இதை சம்மந்தப்பட்ட யாரோ பண்ணிருக்காங்க, அது பண்ணா துரோகம் தான். கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். அது கிட்டத்தட்ட ப்ரெஸ் மீட்ல யாரோ கண்டுபிடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன், கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. 100% அதோட விஷயம் பண்ணணும். சின்ன படமா பெரிய படம் இல்லை. இதை ஜனநாயகத்துக்கு விட்டுட்டாங்கன்னா அடுத்த எல்லா படத்தும் நடக்கும் கண்டிப்பாக. 100% இது தவிர்க்கப்படணும். கண்டிப்பா அது கண்டுபிடிச்சோம் நம்பிக்கை கண்டிப்பா. ஸோ என்னோட கதாபாத்திரம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நிறைய நடிச்சிருக்கேன். பட் ஹெட் கான்ஸ்டபிளா முதல் முறையா பண்ணதில்லை, ஒரு கேரக்டர் பண்றேன். ஒரு 2 ஹீரோ இந்த படத்துல. எதிர்நாயகனா வந்து இலியாஸ் பண்றாரு, சம்பத் சார், தீனான, ஜானகி அம்மா. ஸோ நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. டேரக்டர் பற்றி சொல்றேன், டேரக்டர் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் நல்ல நண்பர்கள். ரொம்ப நாள் போட்ட டேரக்டருக்கு சார்லஸ் அவருக்கு இந்த படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசரை தேடி கதை என்கிட்ட அப்பயே சொல்றாங்க. ஏன்னா அவர் இயக்குனருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக நானும் அவர் ஒரு படம் பாண்டிச்சேரி ஒரு சாங்ல தான் மீட் பண்ணோம் ஒரு 5 வருஷம் முன்னாடி. அப்படிதான் அந்த கதை என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலாக நம்ம படம் பண்ணுறோன்னு, அதான் நீங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களான்னு. ஸோ அதுலேருந்து நல்ல ஃபாலோஅப்பில் இருந்தார். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் கொரியன் படம், ஈரானியன், இது மாதிரி யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹாலிவுட் படங்கள், இது மாதிரி கதைகள் ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒரு புதுசாக ஒரு முயற்சியாக வந்து ஒரு விஷயம் டைரக்டர் பண்ணுறாரு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நல்ல நாள், பிரதோஷ நாள், வருஷப்பருப்பு. ஸோ எல்லா நியூ இயரும் தமிழ் மக்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸோ நல்ல கதைகள் என்றைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, மீடியாவை என்னைக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. வாய்ப்புள்ளது நன்றி. தேங்க்யூ. அந்த இஷ்யூ வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ரிப்ளை என்ன மேடம்? நான் புகழ ஃபோன் பண்ணி திட்டினேன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து அவரெல்லாம் வந்து நம்ம இதுல சேர்த்தீங்கன்னு கேட்டேன். விஜய் டிவி பண்ற வேலை மேம் அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு சொன்னா, என்னத்தை இஷ்யூ சொல்றீங்க, அவங்கவுங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு அவங்க. இப்போ நான் வந்து பாப்பாக்கு நான் பேசலையா, அவருக்கு பேச ஆள் இல்லைன்னு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. பட் தப்பு இல்லைங்க, அவர் வளரணும்னு நினைக்கிறாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா அது வரைக்கும் நம்ம யாருமே பொறுமையாகவும் இருக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான்.
அது விஜய் டிவினால பிரச்சனை. விஜய் டிவினா இந்த மாதிரியா ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற நிறைய விஷயம் நீங்க பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்ன்றீங்க, குக் வித் கோமாளி ஸ்கிரிப்ட்ன்றீங்க. சாரிங்க, கோச்சுக்காதீங்க. ஆடியன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அங்க அது அதுவே நடந்துரும். ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. விஜய் டிவி ஜென்யூனா ஒர்க் பண்ணுது. அதனால நம்ம எதுவுமே ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்ல முடியாது. இஷ்டம் தான் பார்ப்பாங்க, போர் அடிச்சா பார்க்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. இல்லைங்க, நானே கூப்பிடுவேன் இப்போ. இவர் வந்து டைரக்டர் சார்லஸ் ஆனந்த் சார். ஏங்க நீங்க பேசுறீங்களா நான் பேசுறது? ஸோ சார் வந்து என்ன ஒரு 2 months காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எனக்கு சார் நீங்க வந்து சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் நேர்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. மிலே கொடூரான்றதுக்கு ஏத்தமான பேர் தான். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பயங்கர கொடூரமா இருந்தது. மலையாளி ஆக்டரு சரிங்க வாங்க. இவர் தான் வந்து அந்த கொடூரனா அந்த இதுல இருக்காரு. வாங்க பக்கத்துல வாங்க சார். இவரு பார்க்க இப்படி இருக்கிறாரு சார். நடிப்பு அரக்கன்னா இவரை தான் சொல்லணும். அந்த மத்த ஒருத்தரை சொல்றாதீங்க, வேணாம். இவரு உண்மையிலே நடிப்பு அரக்கன். இப்ப இவருக்கு ஏத்த ஜோடி வந்து இங்க வாங்க. இவங்க வந்து நடிப்பு அரக்கி. இவங்க வந்து ஆந்திரால வந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 வயசு ஆகுது. யசஸ்வினி பேரு. இவங்கள வந்து இவங்க கூட நான் இப்போ ஒரு படம் பண்ணேங்க. அவங்க அவ்வளவு நல்லா நடிச்சாங்க. டைரக்டர் சார் சொல்லும்போது சார் இந்த பாப்பாவை பாருங்கன்னு பார்த்த உடனே ஓகே ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்குல இருந்து ஒரு பாப்பா நம்மளால இங்க வந்து நடிக்குது. அதுவும் சூப்பர் கேரக்டரு. அண்ட் ரொம்ப நல்ல கதை, ரொம்ப நல்ல படம். என்னன்னா படம் எடுக்கிறோம்ல படம்ன்றோம்னா, ஏன்னா ஆஸ் அன் ஆக்டரா எனக்கு வந்து கேரக்டர் சொல்லும் போது அந்த சீன்ஸோட விஷன் நான் பார்த்தேன். அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரஜனோட திருப்பி ஒர்க் பண்ண போறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டீம். அண்ட் உங்க சப்போர்ட் எப்பவுமே இருந்திருக்கு, இப்படியே இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ ஆல்.